கடலுக்கால நடந்து இந்த தீவுக்கு வந்து போக போகிறோம். ஒரு வித்தியாசமான உண்மையிலே ஆரம்பிக்க நல்லா தான் இருந்தது. போக அந்த புதுமைகளை பெற்று செல்லுகின்றார்கள். தெரியுதா இந்த இடத்துல வாங்க அப்படி தண்ணி உண்டு. முதலாக குருசு நாட்டி ஆக்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு தான் பார்த்துட்டு போல இருக்கு. என்னடா அவர் கடலுக்காக நடந்து வரான்னு சொல்லி சிலுவையில் இயேசு அறையப்பட்ட கால பகுதிகளில் நிறைய பைய ஆலயமானது அழிக்கப்பட்டது. தீவின் ஒரு பகுதியில் வந்து ஆமை ஓடன்றிருக்கு. பாருங்க நண்டை கண்டெடுத்துருக்கு. ஆனால் வெயிலுக்கு வந்து பஞ்சமே இல்லை. ஏன் அப்படி பிடிக்கிறது? அந்தோனியாருடைய ஆலயம் குருசடி தீவு வரலாறுங்கிறது மேலே சந்தோஷமாக இருக்குது. இப்படியான இடங்களுக்கு மாறுறது ஒரு பிரச்சனை காரணமாக இங்கு அந்த போ தொழிலை இந்த ஆலயம் கட்டுவதற்காக அவர்கள் அப்படியே கொடுப்பார்கள். சாப்பாடு வாங்கி வச்சிருந்தாங்க எனக்கு. இது வந்து இந்த மீனோ இறாலோ எதாக இருந்தாலும் அதை விற்றுத்தான் அதில் இருந்து பணத்தை எடுத்து இந்த வணக்கம் உறவுகளை. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து பண்ண பாலத்துக்கு மேலே வந்து நிற்கிறோம். இன்றைய பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து குருசடி தீவு அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தினுடைய பெருநாள் வந்து மிக சிறப்பாக வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அது வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த கடலுக்கு நடுவில் இருக்கிறது நாங்கள் இங்கேருந்தே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் ஏற்கனவே இந்த ஒரு தீவுக்கு வந்து நாங்கள் போயிருக்கிறோம். அது அந்த வீடியோ வந்து பார்க்காதாக்கள் போயிட்டு பாருங்க. நாங்கள் அது வந்து படகால வந்து போயிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு இந்த இடத்துல படகு சேவை எல்லாமே வந்து இலவசமாக வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த பகுதியில் இந்த பண்ண பாலத்தடியிலையும் இருந்து நீங்கள் போகலாம். அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெவ்வேறு பிரதேசங்கள் இப்போ நாவாந்தூர் அப்படியான பிரதேசங்களில் இருந்தும் படகு சேவைகள் வந்து இப்போ நடந்து கொண்டு இருக்குது. நான் ஏற்கனவே படகால போயிருந்தேன் நான் என்ற வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து வித்தியாசமாக வந்து இந்த கடலுக்கால நடந்து இந்த தீவுக்கு வந்து போக போகிறேன். ஒரு வித்தியாசமான வந்து பயண அனுபவம் வந்து இருக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆக்களை வந்து நாங்கள் கேட்கணும் என்ன மாதிரி எந்தெந்த இடத்துல வந்து ஆழம் வந்து குறைவாக இருக்கும் அந்த இடங்களெல்லாம் நாங்கள் பார்த்து போகணும். நான் கேட்ட இடத்துல வந்து சொல்லிச்சுன்னா தாங்கள் வந்து முதலெல்லாம் வந்து இந்த இடத்துல நடந்து நான் போகிறவையா. இப்போ தான் இந்த படகு இதுகளெல்லாம் வந்த பிறகு அதிகமான ஆக்கள் இந்த படகுல போய் கொண்டிருக்கணும். ஆரம்ப காலத்துலலாம் அதிகமாக நடந்து நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு அந்த நம்பிக்கையில் நான் இன்றைக்கு வந்து போகிறேன். ஆனால் ஒரு தடவை இந்த இடத்துல வந்து நடந்து போகிறத நான் பார்க்க முடியாமல் இருக்குது. ஏன்டா எல்லாருமே வந்து இந்த இடத்துல இப்போ படகுக்காக எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டு வைக்கணும் உள்ளே போகிறதுக்கு. கடலுக்கால வந்து போய்க்கல என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து யாருக்குமே வந்து தெரியாது. நாங்கள் வந்து அனுபவம் உள்ள ஆக்களோட இந்த மீனவர்களோட கேட்டு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறோம். யாருமே அறிவுரைகள் கேட்காம இந்த பயணங்களை வந்து இப்படி செய்ய வேண்டாம் என்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து நான் அந்த இடத்துக்கு போகிறேன். ஒரு சில இடத்தால் மட்டும்தான் நாங்கள் உள்ளுக்கு வந்து போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்தான பயணமாக கூட இருக்கலாம். ஆனால் ஏன்னு சொன்னால் கடலுக்கு என்னென்ன இருக்கும் கீழே வந்து சங்குகள் கால்களை வெட்டக்கூடிய எல்லாமே வந்து இருக்கக்கூடும். நாங்கள் வந்து ஒரு பாதுகாப்பான முறையில் அந்த பயணத்தை வந்து மேற்கொள்வோம் நினைக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து வெளிக்கிட போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த கடலுக்கால போயிட்டு அந்த தீவுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நாங்கள் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து கூடி இருக்கிறாங்க. நிறைய படகுகளையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நிறைய தீவுகள் வந்து இருக்குது. ஒரு சில தீவுகளுக்கு எல்லாமே நாங்கள் போயிருக்கிறோம். இப்போ சிறுதீவு அதே மாதிரி கச்சதீவுக்கும் போயிருக்கிறோம். அதே மாதிரி பாலத்தீவு அப்படியான பிரதேசங்களுக்கும் நாங்கள் போயிருக்கிறோம். அந்த வீடியோக்களும் எங்கள் காண இதில் யூடியூப் சேனலில் வந்து இருக்குது. பார்க்கறாக்கள் அதையும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல பாருங்கள் நிறைய பைக்குகள் வாகனங்கள் எல்லாம் வந்து இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து இந்த படகு சேவையை வந்து இப்போ செஞ்சு கொண்டு வைக்கணும் மக்கள்லாம் போகிறதுக்கு. இப்போ என்னையும் வந்து கேட்டவே படகுல வேறு சொல்லி நான் இந்த படகுல நான் வரையில் நான் நடந்து தான் போகிறேன். இதில் பாருங்க அந்த ஆலயத்தினுடைய எல்லா இதுவுமே போட்டிருக்கணும். இந்த பெருநாள் வந்து இப்போ நடக்குது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் நான் போட்டிருக்கணும். இந்த படகுலேருந்து போகிறதுக்கு வந்து நீரோட்டம் வந்து இருக்குது. அந்த நீரோட்டம் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த படகுகள் எல்லாமே வந்து போகும். அதை நாங்கள் போகிறது அந்த ஆழம் குறைஞ்ச பகுதிக்கால வந்து நடந்து போகிறோம். பாருங்கள் இங்கே வந்து படகுகள் எல்லாமே வந்து போய்கொண்டிருக்குது. ஒரு சில மக்கள் வந்து இப்போ வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் அந்த படகுக்காக. இப்போ வந்து திருவிழா வந்து அங்கே நடந்து கொண்டிருக்குது. இதில் இந்த பார்க்கக்கு ஆலயம் தெரியுது பாருங்க. நாம் வந்து போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த பண்ண பாலத்துலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு மதவு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ரெண்டு பக்கம் கடலையுமே வந்து இணைக்கிற ஒரு பகுதி ஒன்று இருக்குது. மதவுமாக அமைச்சிருக்கேன். ரெண்டு பக்கம் தண்ணி வந்து ஓடும். அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் ஆழம் வந்து கூடவாக இருக்குமா. அந்த பகுதியை தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் ஆழம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடணும். இதுதான் அந்த மதவு பகுதி. தண்ணி எல்லாமே வந்து ஓடிக்கொண்டிருக்குது. நாங்கள் இந்த பகுதியால் போகாமல் கொஞ்சம் அங்கே தள்ளி தான் இறங்க போகிறோம். இப்போ வந்து நான் கொண்டு வந்த பேக்குகள் அதோட வந்து செருப்பு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறோம். அதோட ஹெல்மெட்டையும் கொண்டு வந்துட்டேன். இல்லை பேக்கில் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி போட்டு இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்கு வந்து இறங்குவோம்.
இப்போ நான் வந்து இந்த இறங்குற பகுதிக்கு வந்துட்டேன் பாருங்க. அதில் வந்து நான் இறங்கி போகிறதுக்கு ஒரு சின்ன தூரத்தில் வந்து இன்னொரு சின்ன குட்டி ஒரு மேடன் இருக்குது. அப்படி அந்த பகுதியால் போயிட்டோம்னு சொல்லிச்சுன்னா போகலாம்னு சொல்லினோம். அவரோட வந்து வெள்ளையாக தெரியுமா, அந்த மணல் வந்து தண்ணி வந்து குறைவாக இருக்கிறதால வெள்ளையாக தெரியுமா, அந்த பகுதியால் மட்டும் வந்து போக சொன்னது. வேறு இடங்களில் வந்து இறங்க வேண்டாம் வேணும்னு சொன்னால் ஆல்பமாக இருக்கும். அதை பார்த்து நாங்கள் இப்போ வந்து போக போகிறோம். ஒருத்தருமே இந்த இடத்துல இல்லை. இப்போ நான் தனியாக தான் இறங்கி வந்து போக போகிறேன். பாப்போம் இப்படி இருக்கப்போ இந்த பயணம்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து காணொலியில் வந்து இணைஞ்சிருக்கு. வந்து இந்த கடலுக்கால இறங்கி போகிறதுக்கான இந்த ஆயத்தோடையும் வந்து வேறு இல்லை. அதுக்கால வரணும் ஷோர்ட்ஸ் அதோட போட்டு வேறு இப்போ ஷோர்ட்ஸ் எல்லாம் போட்டு தான் வரணும். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஜீன்ஸோடய நான் இறங்கிட்டேன். என்ன சொன்ன ஒரு ஆர்வத்தில் இறங்கிட்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது. இப்போவே இடுப்புக்கு அளவுக்கு தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். இறங்கின உடனே சரிதானே இப்போ போய் பார்ப்போம் அப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. இதில் பாருங்க அந்த தொழிலுக்காக வந்துலாம் விலையெல்லாம் போட்டிருக்கணும். நான் வந்து வேறு பகுதியில் போகிறது கொஞ்சம் ட்ரைவ் பண்ணி இருக்கிறேன் போல இருக்குது. அப்போ அங்கே ரெண்டு அண்ணா வந்து கூப்பிட்டு சொன்னவர் இதை அந்த மற்ற பகுதியால் வந்து போக சொல்லி. அப்போ அதால் நான் இப்போ வந்துட்டேன். இப்படி போய்கொண்டிருக்கேன். கீழே நிலம் எல்லாமே தெரியுது. மண்ணெல்லாம் வந்து சேறு பகுதியாக இருக்குது. காலையில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் புதையிரமாக இருக்குது. அதோட பாசிகள் இந்த இடத்துலலாம் நல்ல தெளிவாக வந்து இருக்குது. ஆழம் வந்து சரியான குறைவாக இருக்குது. பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. முதல் முறையாக யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த ஆலயத்துக்கு இப்போ நடந்து போய்கொண்டிருக்கேன். எனக்கு வந்து இது புதுசு. இப்போ வந்து நான் இந்த முதலாவது சின்ன புட்டி மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். பாருங்க இப்போயே நான் கொஞ்சம் கடலுக்குள்ளே தான் நிற்கிறேன். இந்த இடத்துல எல்லாமே இந்த ஆலயத்துக்கு ஆன சோதனைகள் எல்லாம் வந்து செஞ்சுருக்கேன். விலங்கரிப்புகள் வந்து நாங்கள் ரோட்லேருந்து பார்க்க வடிவாக வந்து தெரியும். இந்த பகுதியில் பாருங்க தண்ணியெல்லாம் வந்து குறைவாக தான் இருக்குது. புட்டி தானே. இந்த பகுதியில் இந்த போட்டுகள் சேவைகளுக்கு நிற்கிற ஆக்கள் இந்த பகுதியில் நிற்கணும். கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். ஆனால் உள்ளே என்ன இருக்கும் அப்படின்ட்டு தெரியலை. தீவு எனக்கு தெரியுது கண்ணுக்கு. தீவை தேடி ஒரு பயணம் இப்பொழுது ஆரம்பமாக இருக்குது. கரையில் இருக்க தண்ணி வந்து ஆழமாக இருந்தது. இப்போ பாருங்க சரியானது ஆழமும் சரியாக குறைவாக இருக்குது. மணல் எல்லாம் வந்து தெரியுது. தண்ணியெல்லாம் அப்படி க்ளீனாக வந்து இருக்குது. வேறு கீழே இருக்கிற மணல் எல்லாமே தெரியுது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் வந்து இந்த சிறு சிறு தீவுகள் அதுக்குள்ள வந்து இந்த கிறிஸ்தவ ஆலயங்கள் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஒவ்வொரு தீவுகளும் வந்து பக்கத்தில் எந்த ஏரியா இந்த இடம் வந்து இருக்குதோ அந்த இடங்களில் இருக்கிற அதிகமான மக்கள் வருகை தருவாங்க. இப்போ நாங்கள் வந்து சிறு தீவு அப்படின்னு சொல்லி போயிருந்தோன்னா அதிகமாக வந்து குருநகர் மக்கள்லாம் அங்கே வந்து கூட சொந்தம் கொண்டாடுறதும் சரி அதிகமான மக்கள் வந்து வருகை தருவதாக இருக்கும். அதே மாதிரி பாலதீவு வந்து யாழ்ப்பாணத்தின் பல பிரதேசங்களில் இருந்தும் குறிப்பாக மன்னார் அதோட வெண்டான் மாவட்டம் யாழ் மாவட்டத்திலிருந்து எல்லா இடங்கள்லையுமே இருந்து மக்கள் வந்து வரையணும். இந்த தீவு அப்படி பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா இது வந்து கூடுதலாக வந்து இந்த அல்லப்பட்டி பிரதேசத்தில் இருக்கிற மக்கள். இதுலேருந்து அல்லப்பட்டி வந்து கிட்ட அதோட வந்து நாவாந்துறை வந்து கிட்ட. அப்போ அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் இந்த ஆலயத்துக்கு வந்து அதிகளவான மக்கள் வந்து வரையணும். மீன் எல்லாமே ஓடிக்கொண்டிருக்குது. கலக்குது நடக்கு. அப்படி இருக்குது இந்த பயணம். உண்மையிலே ஆரம்பிக்க நல்லா தான் இருந்தது. போக வந்து இந்த கடலின் அடிப்பகுதி வந்து சரியான சேராக இருக்குது. இந்த காலின்ற ஒரு அரைவாசிக்கு வந்து புதைக்குது. காலில் வந்து மண்ணுக்குள்ளே போகுது. அதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏதாவது பள்ளங்கள் சேறுகள் அதிகமாக இருந்தால் அவரோட தாற்றுமோ அப்படின்ற பயமும் இருக்குது. ஆனால் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் என்றபடி அப்படியாவது நான் முடிச்சே ஆகணும். பாருங்க தீவு எப்படி தெரியுதுன்னு சொல்லி. இதுதான் அந்த தீவு. இதில் பாருங்க அந்த தொழில்கள் எல்லாமே இருக்குது. அந்த தொழில்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ தண்ணி வந்து வத்தி இருக்கிறதால இந்த விலையெல்லாம் வந்து அதிகமாக மேலே தெரியுது. மற்றபடி தெரியாது. இதில் வந்து மீன்கள் அதெல்லாம் வந்து உள்ளுக்கு வந்து மாட்டுப்படும். காலைக்குள்ள நண்டுகள் எல்லாம் நிறைய ஓடிக்கொண்டிருக்குது. இந்த பாருங்க நண்டெல்லாம் நிற்கிது ஓடுது. நான் நடந்து போக ஓடிக்கொண்டிருக்குது. கடிக்காமல் இருந்தால் ஓகே. கடிச்சேன்டா தெரியலை. கவனமாக வந்து நான் காலை வச்சு போகணும். ஏன்னா வெறுங்காவோட அங்கே போகிறோம். அதால் பாதுகாப்பான முறையில் போகணும். இப்போ இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து நல்ல தெளிவாக இருக்குது. கண்ணாடி மாதிரி இருக்குது. அதால் வந்து நாங்கள் பார்த்து போகக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஒரு சில பகுதிகளில் வந்து டார்க் கலரில் இருக்குது. அந்த பகுதியில் கூட பாசிகள் இருக்கும். அதோடு வந்து சில இடங்கள் ஆழமாகவும் இருக்கும். அதுகளை பார்த்து நாங்கள் போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து
இந்த கடலுக்கு நடுவில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்பக்கம் தீவு தெரியுது, அதோட இங்காலி பக்கம் அதே தூரத்தில் பண்ண பாலம் தெரிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ நான் வந்து நடுப்பகுதியில் நிற்கிறேன். ஓகே, வந்து நடுப்பகுதி வந்த பிறகு போகலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நண்டுகளெல்லாம் அந்த பொந்துக்கு வெளியில் நிற்கணும், பொந்து மாதிரி இருக்குது. கிட்ட போக அந்த பொந்துக்குள்ளே ஓடினோம் ஆக்கள். பாருங்கள், நண்டு கண்டு எடுத்துருக்கேன், ஆனால் செத்துட்டுது. தண்ணி தெளிவாக இருக்கிறபடியாக மேலால் தெரிஞ்சது எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து பூசைகள் எல்லாம் வந்து இடம் பெற்று கொண்டு இருக்குது. வடிகள் எல்லாம் வந்து கொளுத்தினதை நான் இங்கே பூசை முடிவடைய போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். அங்கே போயிட்டு பார்ப்போம். இதில் பாருங்க, அந்த கோயிலுக்கு வந்து பூராக்களையும் கொண்டு போய் வந்து இறக்கி கொண்டு வைக்கணும். இப்போ கோயிலில் வந்து கரைக்கு வந்து போய் கொண்டிருக்கிற மக்கள். அந்த இதில் பாருங்க, அப்படி அந்த பாதை மாதிரி வெள்ளையாக தெரியுது தானே. அந்த பகுதிகளெல்லாம் பாசிகளும் இல்லை, அதுக்கு என்ன இருக்குமென்றதும் வடிவாக தெரியும் தெளிவாக. அதனால் அந்த பகுதிகளை பார்த்து நான் அப்படியே போக போகிறேன். கொஞ்சம் வந்து கிட்ட வந்துட்டேன், நம்பிக்கை இருக்குது போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் அந்த தீவு கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். வெயிலும் வந்து நல்லா வந்துடுது. ஆனால் இப்போ தண்ணி கணிக்க நல்லா இருக்கா வெயிலுக்கு. ஆக்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு தான் பார்த்துட்டு போல இருக்குது. என்னடா ஒரு கடலுக்கு நடந்து வரான்னு சொல்லி கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம், போய் சேருவோம் ஒரு மாதிரியா. இப்போ வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன், இதை வந்து ஒரு அறிவுரைகள் வந்து கேட்காம எந்த பகுதியில் போகணும், எந்த பகுதியில் வந்து ஆழம் இருக்குது இல்லைன்றது தெரியாமல் யாருமே வந்து இப்படியான பயணங்களை வந்து மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத கேட்டுக்கொள்கிறேன். அப்படி போகிறதுக்கு விருப்பம் இருந்தால் அதுக்கேற்ற பாதுகாப்போடு எங்கன்னு இந்த கரைகளுக்கு வந்தீங்கன்னா மீனவர்கள் இருப்பினும் அவைகளுக்கு தான் இந்த கடல் பற்றின அறிவுகள் எல்லாம் இருக்குது. அப்போ அதில் கேட்டுட்டு நாங்கள் பயணித்தோம்னு சொல்லிச்சுன்னா ஓரளவு பாதுகாப்பாக வந்து நாங்கள் பயணிக்கலாம். இது வந்து முற்றுமுழுதாக பாதுகாப்பான பயணம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. பாதுகாப்பாக போகணும். இப்போ ஏன்னா கொஞ்சம் ஓரளவு கூட நீந்த தெரியுமன்றபடி அப்படியே பிரச்சனை சொன்னால் பேக்கத்து கூட கலாட்டி போட்டுட்டு கொஞ்சம் நாள் இதாக நீந்தி தத்தளிச்சா நிறைய மக்கள் இதுக்காக பயணிச்சுட்டு இருக்கிறாங்களானே வந்து ஒரு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையும் வந்து இருக்குது. அதெல்லாம் நானே இறங்கினேன். அப்படி பாருன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரியான அறிவுரைகளோட கேட்டு வாரது நல்ல. வாங்க இப்போ நாங்கள் போவோம். அதோட வந்து எல்லா காலப்பகுதிகளிலும் வந்து இந்த கடல் வந்து இப்படி வந்து தண்ணி வந்து வத்தாக இருக்காது. ஒரு சில காலப்பகுதிகளில் மட்டும், அதுவும் குறிப்பாக வந்து இந்த ஆலயத்தினுடைய திருவிழா வந்து நடைபெறுகின்ற காலப்பகுதிகள் அந்த மாதங்களில் வந்து இந்த தண்ணி வந்து வத்தாக இருக்கும். அதையும் நாங்கள் கட்டாயம் வந்து கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா மற்ற நாடுகளில் வந்து அதிகமாக இருக்கும் தண்ணி. மழையெல்லாம் பெஞ்சால் வந்து எங்களை தாக்குற அளவு கூட இந்த இடங்களில் தண்ணிகள் இருக்கலாம். அதுகளை நாங்கள் கவனத்தில் கொண்டு தான் தரணும். இப்போ நாங்கள் தீவுக்கு வந்து கிட்ட வந்துட்டோம். நாங்கள் இறங்கைக்கு வந்து ஒரு சில பகுதியில் தண்ணி வந்து எவ்வளோ ஆழமாக இருக்குமோ அதே மாதிரி நாங்கள் இதை கடக்கிற இடத்துலையும் வந்து ஆழமாக இருக்குமென்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆழம், இந்த இடுப்பு வரைக்கும் தண்ணி வந்து வருது. இதை வந்து நான் கவனமாக கடந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். சறுக்குது தெரியுதா இந்த இடத்துல தான் அப்படி தண்ணி இல்லை. இடுப்புக்கு மேலே பெறுதா தான் சொல்கிறது, பார்த்து வரணும்னு சொல்லி. வாக்கெல்லாம் நினைவு போகக்கூடாது. நிலைமையை பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நான் வந்து ஆழமான பகுதியை வந்து தாண்டிட்டேன். ஓகே, ஒரு வழியாக நான் வந்து இப்போ அந்த தீவு கிட்ட வந்து வந்துட்டேன். நிறைய ஆபத்துக்களை தாண்டி இப்போ இந்த இடங்களில் பாருங்கோ ஒரு சில மக்கள் வந்து போகிறதுக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கிறேன். பாருங்க, மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம் கோயிலில் இருந்து வீட்டை போகிறதுக்கு. இப்போ இதில் வந்து பாலம் மாதிரி அமைப்பவங்க வந்து போட்டிருக்கோம். இது வந்து இந்த ஆலயத்தினுடைய திருவிழா முன்னிட்டு தான் இதில் வந்து செஞ்சுருக்கணும். வேண்டாம், இது வந்து இருக்காது. இதெல்லாம் முடிய நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த மண்ணுட்டி எல்லாம் ஏற்றி கொண்டு போயிருக்கணும்னு சொல்கிறது. ஏன்னா நாம் வந்து முதல் முறை நிறையக்கில் வந்து இந்த பாலங்கள் எல்லாம் வந்து அமைச்சு கொண்டு வந்தது. இப்போ நாங்கள் ஒரு வழியாக இந்த ஆலயத்தினுடைய முகப்புக்கு வந்துட்டு நீங்கள் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலே அந்தோணியாருடைய சிலை வந்து இதில் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு அந்தோணியாருடைய ஆலயம் என்ற வழியாக இதில் சிலை வந்து அதோட வந்து இதில் வந்து குருசடி தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதால் இதில் வந்து குருசு தான் முதல் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குருசு வந்து இருக்குது பாருங்க. சிலுவையில் இயேசு அறையப்பட்ட அந்த காட்சியை சிற்பமாக வந்து செஞ்சு வச்சிருக்கிறேன்.
உள்ளுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் இங்கே வந்து ஒன்று கூடி இருக்கணும் இந்த பெருநாளை வந்து கொண்டாடுறதுக்காக. இது வந்து நாங்கள் முதல் வரைக்கும் இந்த கொட்டகை அமைப்புகள் இந்த அமைப்புகள் எல்லாமே இல்லை. இப்போ நான் இந்த பெருநாளுக்காண்டி வந்து நிறைய வசதிகளை வந்து இந்த ஊர் மக்கள் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத தான் நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க எவ்வளோ நிறைய மக்கள் இருக்கிறான்னு சொல்லி. இந்த பகுதி மட்டும் இல்லை ஆலயம், இதுக்கு பின்னாலயம் வந்து நிறைய வித்தியாசமான இடங்கள் எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு அந்த இடங்களையும் கொண்டு போயிட்டு காட்டுறேன்னு பாருங்க. இதுதான் இந்த குருசடி தீவு அந்தோனியாருடைய ஆலயம். இங்கே வந்து கட்டணம் எல்லாம் வந்து கட்டி வைக்கிறாங்க. அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இது வந்து கட்டணம் எதுவுமே இல்லை. இப்போ வந்து அதுக்கு பிறகு தான் இந்த கட்டணங்கள் செஞ்சுருக்காங்க. நாங்கள் உள்ள போய் பார்ப்போம் அந்த ஆலயத்தின் அமைப்புகள் வந்து எப்படி இருக்காங்க. இப்போ நாங்கள் கோயிலுக்கு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்கள் என்றவங்க சாப்பாடு வாங்கி வச்சுருந்தாங்க எனக்காண்டி. இது வந்து இந்த ஆலயத்துக்கு வர மக்கள் எல்லாருக்குமே வந்து இலவசமாக இந்த ஆலயத்துடைய ஒரு நேர்த்தியாக வந்து நிறைய மக்கள் செஞ்சு கொண்டு வைக்கணும். எல்லாருக்குமே இந்த சாப்பாடு சீ ஃபுட் எல்லாம் போட்டு சிக்கன் எல்லாம் போட்டு இது வந்து பிரியாணி சீ ஃபுட் எல்லாம் போட்டு சீ ஃபுட் பிரியாணி உண்டு இந்த கொடுத்துருக்கணும். நல்லா இருக்கும் மேலே சாப்பாடு பாவம் அப்படி டேஸ்ட் இருக்குங்க. உண்மையாக நல்லா இருக்கு. அந்த ஃப்ரீயாக குடிக்கணுமென்றே தாண்டி இந்த மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சேவையாக செய்கிறது உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சொல்லுங்கள். மக்கள் வந்து மெழுகு திரிகளை வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்து வரலாறு, குருசடி தீவு வரலாறுங்கிறது எங்களுடைய முன்னோர் தொழில் புரிகின்ற முகமாக இங்கே வந்து தங்கி செல்லுகின்ற வேளையிலே இரவு நேரங்களில் வந்து இங்கே தங்கி தொழில் புரிகின்ற வேளையில் வேறு இடங்கள் பல இடங்களில் இருந்து வந்து தொழில் புரிவார்கள். அந்த நேரத்தில் இங்கே எங்களுடைய முன்னோரில் ஒருவரான இசுதோர் என்பவர் இங்கே முதலாக குருசு நாட்டி எல்லோரும் அந்த குருசை வழிபட்டு இங்கே இங்கிருந்து தொழில் புரிகிறதுக்கு மக்கள் கடற்தொழிலாளர்கள் சென்று வருகின்ற வேளையிலே அவர் பங்கு தந்தையோடு இணைந்து இங்கே ஒரு அந்தோனியாருக்கு ஆலயம் ஒன்று அமைக்கணும் என்று கூறி முற்பட்ட காலத்திலே ஆலயம் ஒன்று அமைக்கப்பட்டது சிறிதாக. ஆனாலும் போர் பிரச்சனை காரணமாக இங்கு அந்த ஆலயமானது அழிக்கப்பட்டது. அதன் பின்பு போர் முடிவுக்கு வந்த நேரத்தில் இங்கு அருட்தந்தையோடு மக்கள் எல்லோரும் அருட்தந்தையோடு சேர்ந்து எல்லோரும் அது சுதருடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மருமக்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டப்பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து இதிலே கூடுதலாக பணம் கொண்டு எல்லா மக்களோடையும் சேர்ந்து பங்கு மக்களோட உதவியோடும் எல்லோருமாக சேர்ந்து இங்கு ஆலயம் அமைக்கப்பட்டு இப்பொழுது இந்த விழாவானது நடந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் எல்லோரும் இங்கு வந்து அந்தோனியாருடைய அந்த புதுமைகளை பெற்று செல்லுகின்றார்கள். அவர்கள் அந்த புதுமையை அவர்கள் வாயினால் கூறுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே இந்த ஆலயமானது உண்மையிலேயே புதுமை நிறைந்த இந்த அந்தோனியாரானது புதுமை நிறைந்த அந்தோனியாராக இருக்கின்றார், புதுமை புரிவராக இருக்கிறார். எனவே அந்த அந்தோனியாரிடம் நாங்கள் எல்லோரும் வர வேண்டும், மீண்டும் மீண்டும் அவரிடம் இருந்து நாங்கள் புதுமைகளை பெற்று மக்கள் எல்லோரும் நல்ல ஆசையோடு வாழ வேண்டி வாழ்த்தி கூடுதலாக நாவாந்துறை பங்கு மக்கள் அதிகமாக இங்கு வருகை தருகிறார்கள் இந்த ஆலயத்துக்கு. அத்தோடு கூடுதலாக அண்மை பக்கத்து இடங்களில் இருந்தும் வருகிறார்கள். என் அச்சுவேலியில் இருந்தும் இப்பொழுது ஒரு குடும்பம் வந்ததாக எனக்கு சொன்னார்கள். மற்றது ஆனக்கொட்டை அப்படியாக மற்றும் நவாலி ஆனக்கொட்டை என்று அந்த இடங்களை அண்மித்தவர்களும் இங்கு வருகிறார்கள். மண்டதீவில் இருந்தும் மெரிஞ்சுமுனை கிராமத்தில் இருந்தெல்லாம் இங்கு வந்து இந்த ஆலயத்திலே வந்து புனிதரிடம் வேண்டி அவருடைய புதுமைகளையும் ஆசிரியையும் பெற்று செல்கின்றார்கள். அதாவது தொழிலாளர்கள் கூடுதலாக நாவந்துறையை சேர்ந்த தொழிலாளர்கள் அந்த நேரத்தில் அவர்கள்தான் அந்த தங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மாதத்திலேயோ ஒரு கிழமையிலேயோ கிடைக்கின்ற தொழிலை இந்த ஆலயம் கட்டுவதற்காக அவர்கள் அப்படியே கொடுத்து அந்த தொழிலை, அதாவது மீனோ இறாலோ எதாக இருந்தாலும் அதை விற்றுத்தான் அதிலிருந்து பணத்தை எடுத்து இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த காலத்தில் தெரியும், கடல்
கூடுதலாக போட்டில் வள்ளத்தில் தான் கூடுதலாக எல்லாத்தையும் அதாவது கட்டுவதற்குரிய பொருட்கள் சீமேந்து மண் கல் எல்லாம் கொண்டு வந்து சிரமப்பட்டு தான் அந்த நேரத்தில் கட்டி முடித்தார்கள் எங்களுடைய முன்னோர்கள். இப்பொழுது நவீன கருவிகள் எல்லாம் வந்தாலும் இப்பொழுதும் அதே போன்று கஷ்டங்கள் இல்லாட்டியும் கொஞ்சம் கஷ்டத்தோடு பலவோடு தான் இந்த ஆலயமானதும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. தேங்க்ஸ் பாய். தேங்க்யூ. நன்றி. இதுதான் அந்த ஆலயத்தோட அமைப்பு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்திருக்காங்க. ஏராளமான மக்கள் இந்த தீவு பகுதிகளில் இருக்கிற இடங்களுக்கு போகிற மாதிரி இந்த இடங்களுக்கும் அதிகமான மக்கள் வந்து இப்போ நான் பார்த்தேன்னு சொன்னால் இந்த ஆலயத்தினுடைய பின்பகுதியில் அடிக்கிறேன். இந்த ஆலயம் வந்து இந்த தீவினுடைய முன்பகுதியில் தான் இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாலே நிறைய இடங்கள் வந்து வித்தியாசமான நிலப்பரப்பு வந்து இருக்குது. நான் வந்து முதல் வரைக்கும் மழை காலத்தில் வந்திருந்தேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் காடுகள் மாதிரி இருக்குது. வாங்க ஒரு சில பகுதிகளை நான் உங்களுக்கு அங்கே கொண்டு வந்து காட்டுறேன். இந்த நிலப்பகுதிகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து சில இடங்களில் தண்ணிகளும் சில இடங்களில் இந்த கண்டல் தாவரங்களுமா தான் இந்த இடங்கள் வந்து இருக்குது. ஒரு சின்ன ஒரு தீவுன்னு சொல்லலாம். என்ன சொன்னால் ஒரு பகுதியிலேருந்து ஒரு பகுதிக்கு நாங்கள் டக்குன்னு நடந்து போயிடலாம். அவ்வளோ சின்ன ஒரு தீவு தான். இந்த இடங்களை காட்டணும் அப்படின்றதுக்கு அடுத்து நாங்கள் இதில் வந்து நாங்கள் இந்த தீவின் ஒரு பகுதியில் வந்து ஆமை ஓடன்றிருக்கு. நான் நினைக்கிறேன் ஆமையை வந்து கடலில் பிடிச்சிட்டு ஆமை வந்து பிடிக்கிறது சட்டவிரோதம். ஆனால் பிடிச்சி இதுக்குள்ள வந்து அவள் தெரியாமல் வந்து இறைச்சியை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஓட்டை போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பகுதிகளில் வந்து அதிகளவான பறவைகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய பறவைகள் வித்தியாச பறவைகள் எல்லாமே இருக்குது. நாங்கள் அதுகளுக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் எங்களை வந்த வேலைகளை முடிச்சு கொண்டு போகணும். இப்படியான தீவுகளுக்கு வந்தால் வந்து வெயிலுக்கு வந்து பஞ்சமே இல்லை. அப்படி வெக்கையாகவும் வெயிலாகவும் இருக்குது. இந்த கோயிலின்ற பகுதிகளில் கோயில் உள்ள பகுதிகளில் நிறைய மரங்கள்லாம் வந்து புதுசாக வச்சிருக்கணும். அதால் வெக்கை எதுவுமே தெரியலை. ஆனால் இங்கால பகுதிகளில் நிறைய வெயில் சொல்லவே முடியாது. ஆனால் இருந்தாலும் இப்படியான இந்த பயணங்கள் அனுபவங்கள் வந்து உண்மையிலே எங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான உணர்வுகளை கொண்டுவரும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது இப்படியான இடங்களுக்கு வாரது. உங்களுக்கும் வேறு விருப்பம் இருந்தால் நீங்களும் இந்த இடங்களுக்கு வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஆலயத்தினுடைய பூசைகள் எல்லாம் முடிவடைஞ்சு திருவிழா எல்லாமே முடிவடைஞ்சிருக்குது. நிறைய பேர் போட்டினோம். அதோட இங்கே வந்து நின்று ஆறுதலில் வந்து பின்னெடுத்து போகிற மக்கள் மட்டும் நிற்கணும். இந்த பூசைகளை வந்து காட்ட முடியாததுக்கு மன்னிக்கணும். அதோட வந்து கடலுக்காக நடந்து வர எல்லாமே வந்து நேரமாச்சு. அதில் வந்து காட்ட முடியாது போனது. இன்னொரு தடவை வார வருஷம் மேலே இதை காட்ட முடியும்னு சொல்லிட்டு நான் காட்டுறோம். இப்போ வந்து நாங்களும் வந்து வலிக்கிற போகிறோம். இந்த தீவுக்கு வந்து கிடைச்சா உங்களுக்கு அத்தியாவசியமான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. தண்ணி நல்ல தண்ணி வசதி எல்லாம் செஞ்சுருக்காங்க. வெயிலண்டபடியே நாங்களும் வந்து கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு இந்த படகுகளில் வந்து ஏற போகிறோம். நான் போகிற இடங்கள்ல எல்லா திருவிழாக்களையும் இருக்கிற மாதிரி கச்சாங்கடைகள் அதே மாதிரி ஒரு கடைகள் எல்லாம் வந்து ஒரு சில கடைகள் வந்து போட்டிருக்கணும். இதை பார்க்க பண்ண பாலம் வந்து தெரியுது. நாங்களும் போக இங்கே வந்து நிறைய படகுகளும் வந்து இப்போ வந்து வழிகட்டி கொண்டு இருக்குது. ஓகே, இப்போ நாங்களும் இந்த திருவிழாவில் முடிச்சு கொண்டு கரைக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். பண்ண பாலத்தை நோக்கி போ. எங்க இருந்து வாரீங்க? நாவந்துரை. நாவந்துரை அங்க இதால போற போறீங்க? அங்கே கிட்ட இல்லை அப்படியே எங்க பஸ்ஸா? ஏன் இப்படி பிடிக்கிறது? ஏன் இப்படி பிடிக்கிறது? சும்மா பிடிச்சிருக்காங்க பண்ணுக்கு பாருங்க. இப்படி வர பேர் என்ன சொல்லுங்க? பேர் சுஜிதா. சுஜிதா தான் இப்ப போட்ட முன்னுக்கு சேரிங் பிடிச்சி சொல்றோங்க. நாங்கள் இப்ப பின்ன 2 பேர் கொண்டு வரோம்.
போகிறது எங்கேருந்து வரீங்களா விட நீங்கள்? நான் வந்துடுவேன். இப்போ வேறு இடங்கள்ல இருந்து மக்கள் வந்து போகிறதுக்கு ஆசைப்பட்டவை. இப்போ இதில் வந்து இருந்த கொஞ்சம் பேர் அவையில் வந்து கதைச்சி வந்து போயிடும் அந்த கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரலாம். அதோட சுற்றி காட்டுன்னு சொன்னால் 1000 ரூபாய் வைக்கிற இந்த தீவை இப்போ அதையும் கதைச்சி விட்டுருக்குது. வீசன் எப்படி இந்த பயணம்? நல்லா இருந்தது. ஆக்களும் எல்லாருக்கும் வந்து பிரசாதங்கள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதோட வந்து இதுதான் வந்து முதல் தடவையா குருசடி தீவுக்கு வாரேன். பிரசாதம் தந்ததுதான் இப்ப பெரிய ஒரு விஷயம். பெரிய ஒரு விஷயம். நிறைய சாப்பிடுறீங்களா? ஓ, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. உண்மை நல்ல விஷயம். வந்த ஆக்களுக்கு அதுவும் பிரியாணி, சீஃபுட் பிரியாணி தந்தாங்க. அதுதான் வீசனுக்கு நல்லா இருந்தா. வீசன் நாளைக்கும் என்ன சாரி அடுத்த வருஷம் முதலாவது அளவு. ஓகே, நாங்கள் இப்போ வந்து இந்த தீவை விட்டு போக போகிறோம். நாங்கள் நேரஞ்சல வந்திருந்தாலும் கூட உங்களுக்கு காட்டக்கூடிய சில விஷயங்களை வந்து நான் காட்டியிருக்கிறோம். இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம வந்து எங்களோட சேனலை வந்து புதுசாக யாரும் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட வந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அதோட வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களையும் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா மற்ற ஆக்களும் பார்ப்போம். ஓகே, இன்னொரு காணொலியில் வந்து நாங்கள் சந்திக்கிறோம்.